டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் இது பெரும்பாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு முறை நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், இல்லை நான் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன், திரும்பவும் 2 வருஷத்துக்குள்ள எனக்கு அகைன் அண்ட் அகைன் இது ரிப்பீட்டடா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரீனல் கால்குலை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு நிரந்தரமாக இது திரும்பவும் நம்ம உடலுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடல்ல கற்கள் உருவாவதற்கான காரணங்கள், அதுவும் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகுதுன்னா என்ன ரீசனா இருக்கும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது எல்லாமே ஃபில்டர் ஆகி தான் நமக்கு யூரினா வெளியில வருது. அப்படி ஃபில்டர் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீரகங்கள்ல தேங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தேங்குதுன்னா என்ன காரணம்? நம்ம உடல்லையே ஃப்ளூயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாக ஒரு இடத்துல கழிவுகள் தேங்குதுன்னா அந்த இடத்துல ஒரு நீரோட்டம் ஃபோர்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கழிவுகள் தேங்காம போயிடும். அதே மாதிரி நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கு, நீர்ச்சத்து குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கற்கள் உருவாகுது, ரீனல் ஸ்டோன் உருவாகுதோ, அதுக்கப்புறம் இல்லைன்னா பித்தப்பையில கற்கள் உருவாகிறது, சின்ன சின்ன கட்டிகள், லிப்போமா மாதிரி கொழுப்பு கட்டிகள், அதை தாண்டி தைராய்டு கிளாண்ட்லயோ இல்ல கர்ப்பப்பையிலயோ கட்டிகள், புரோஸ்டேட் கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம உடல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறது, நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி நீர்ச்சத்து நம்ம உடலில் இல்லாம இருக்கும் பட்சத்துலதான் கற்கள் உருவாகுது. முக்கியமாக கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில வகையான ஸ்டோன்ஸ், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ், ஷுவேட் ஸ்டோன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 தாதுக்களோட வேறுபாடு இருக்கும் பொழுது அதனோட சேர்ந்து அந்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றது வேறுபாடு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடல்ல சேரக்கூடிய இந்த வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களையும் அடிப்படையாக வைத்து சிறுநீரக கற்களுக்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகளை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வாதம் அதிகரிச்சு நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்துச்சுன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ உடல் ட்ரையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடிக்கடி இந்த கற்கள் உருவாகிட்டே இருக்கும். இதுவே பித்தம் சம்பந்தப்பட்ட, பித்தம் அதிகரிச்சு நம்ம சரியா தண்ணிலாம் குடிக்காம இருந்து வந்துச்சுன்னா அந்த கற்கள், பித்தத்தினால் உருவான கற்களால சிறுநீர் பாதை ரொம்ப எரிச்சலா இருக்கும். ஸோ யூரின் போகும்போது சில நேரங்கள்ல நமக்கு மணல் மாதிரி வருதுங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஸ்டோன்ஸ் வெளியில வர்றதை நம்ம பாக்குறோம். அதே சமயம் யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா, ரொம்ப திக்கா, ஒரு நல்ல ஒரு டார்க் எல்லோ கலர்ல யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு என்னன்னா அதிகமான நம்ம உடல்ல கழிவுகள் இருந்து பித்தம் அதிகரிச்சு வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ கபம், கல்லடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் இதுதான் நடக்குது. ஸோ உடல்ல அந்த குளிர்ச்சி தன்மை இருக்க என்னன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதே கூட மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு கற்கள், சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே நேரவா இருந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், அதாவது சிறுநீரக செயலிழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதற்கு நம்ம ஸ்பெஷலா ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்ன? பேசிக்கா அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தவும், பித்தம் அந்த கபம் இதை சமநிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். நமக்கு சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இந்த ஜூஸ் தினமும் காலையில நம்ம குடிக்கலாம். சரி, இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சௌச்சௌ எடுத்துக்கணும். ஸோ மேல் தோல் எல்லாமே நீக்கிட்டு பாதி சௌச்சௌ நம்ம சின்ன சின்னதா பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா மிக்சியில போட்டுடணும். இதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருவேப்பிலை எடுத்து இதனோட போட்டுடணும். ஸோ இதை ஜூஸ், அந்த சௌசோவோட ஜூஸ், அதாவது கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது சிறுநீரக பாதை தொற்று இருந்தால் ஃபர்ஸ்ட் கியூர் ஆகும் ஒரு 3 டேஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுநீரக பாதை தொற்றோ இருந்தால் நமக்கு நல்லாவே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்ம கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே தினமும் காலையில நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைத்தண்டு பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப சிறந்தது. வெள்ளை பூசணி,
சுரைக்காய், இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணீர் வந்து அருந்துவது நம்ம கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக கற்களும் நமக்கு நல்லாவே குணமாகுது. ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அதனோட சேர்த்து நம்ம வந்து இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இதற்கு பேசிக்கா சித்த மருத்துவத்தில் கல்லடைப்பு குடிநீர் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. அதாவது கல்லடைப்பு குடிநீர் சூரணம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் மட்டும் கிடையாது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர்ல விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இது தினம்தோறும் குடிக்கணும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குங்குலியம். ஸோ இந்த குங்குலிய பற்பம் அப்படின்னு சொல்ற விஷயம்தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் நம்ம உடல்ல ஹீட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சர்பத்துல ஏதாவது யூஸ் பண்ணோம்னா பயன்படுத்துவாங்க. ஆனா சிறுநீரக கற்கள் கரைவதற்கு நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றமானது உண்டாகும். ஸோ தொடர்ந்து சிறுநீரக கற்கள் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த வழிமுறைகள் இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு 2 வாரத்திலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். திரும்பவும் எனக்கு கிட்னி ஸ்டோன் வருமானா வராது. ஆனா நம்ம டயட்ல கொஞ்சம் கவனமாக இருந்துதான் பார்த்துக்கணும். ஸோ இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சிறுநீரக கற்கள், சிறுநீரக பிரச்சனை தொடர்பான விஷயங்களை வந்து இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.